நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று பீஸ் லில்லி, ஸ்பாத்திஃபைலம் சொல்லக்கூடிய பீஸ் லில்லியை பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஆந்தூரியம் சொல்லக்கூடிய மற்றொரு தாவரத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பீஸ் லில்லின்னு சொல்லக்கூடிய அழகான வெள்ளை பூக்களை கொண்ட ஒரு தாவரம். இந்த வெள்ளை பூக்கள் பார்க்குறதுக்கு நாகப்பாம்பு தோற்றத்தில் காணப்படும். நாகப்பாம்பு படம் எடுப்பது போன்ற ஒரு தோட்டம் உடையது. இந்த பூக்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். நாகப்பாம்பு தோற்றத்தில் இருக்கும். இந்த பூக்கள் ஒரு இன்டோர் பிளான்ட்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம். நிழல் உள்ள இடங்களில், சூரிய வெப்பம் படாத இடங்களில் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம். அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரத்துக்கு அதிக சூரிய ஒளியும் தேவைப்படாது, அதே மாதிரி அதிக நீரும் தேவைப்படாது. இந்த தாவரம் உள்ள இடங்களில் காற்று சுத்தமாக இருக்கும். இது ஒரு ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் பியூரிஃபையர் பிளான்ட் பீஸ் லில்லியை வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கறதுனால அது பென்சைன், அமோனியா போன்ற விஷவாயுக்களை வீட்டிலிருந்து அகற்ற உதவக்கூடியது. நல்ல ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடியது. வீட்டின் ஈரப்பதத்தை அதிகரித்து வீட்டின் தட்பவெட்ப நிலையை குறைக்கக்கூடியது. நண்பர்களே, ஸ்பாத்திஃபைலம் சொல்லக்கூடிய பீஸ் லில்லி தாவரம் மருத்துவத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த செடியின் இலை, பூக்கள் விஷத்தன்மை கொண்டவை. இதை உள்ளே உட்கொள்வதால் வாந்தி, செரியாமையின்மை, வாய் எரிச்சல் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது. நண்பர்களே, பீஸ் லில்லின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் அராசியான்ற குடும்பத்தைச் சேர்ந்த தாவரமாகும். இதே அராசியா குடும்பத்தைச் சேர்ந்த ஆந்தூரியம் எனும் தாவரத்தை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஆந்தூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் பல நிறங்களை கொண்டது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆந்தூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய செடி. அதுவும் பார்க்குறதுக்கு பீஸ் லில்லி செடி மாதிரி தான் இருக்கும். அதோட பூக்களோட கலர்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமான கலர்களில் இதோட பூக்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆந்தூரியத்தோட பல வண்ண பூக்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆந்தூரியம் தாவரமும் நிழலில் வளரக்கூடிய தாவரம். மிக குறைந்த அளவே இதற்கு நீர் தேவைப்படும். இதுவும் காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தாவரமாகும். இந்த பூக்கள் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இந்த இரண்டு தாவரமும், பீஸ் லில்லின்னு சொல்லக்கூடிய தாவரமும் ஆந்தூரியம்ன்ற தாவரமும் ரெண்டுமே அராசியான்ற குடும்பத்தை சேர்ந்தது. இது நிழலில் வளரக்கூடியது. நிறைய வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிப்படாத அளவுக்கு நிழல் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் இதை வளர்க்கக்கூடிய தாவரம். வீட்டுக்குள்ளேயும் இந்த இரண்டு தாவரங்களையும் வளர்க்கலாம். இந்த தாவரங்களை வீட்டுக்குள்ளே வளர்க்கறதுனால காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது, ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடியது, கிருமிகளை இது அழிக்கக்கூடியது.